ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் மிராக்கிள்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மூலமாக நல்ல இடத்தை குறித்து நான் சாட்சி சொல்கிறேன். என் குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனை, வேலையில் தடை, வீட்டில் பிள்ளைங்களால் பிரச்சனை, என் மூலமாக பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு குடும்பத்தில். அப்போ நாங்கள் வந்து ஆலயத்துக்கு போய்கிட்டு தான் இருந்தாலும் நாங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து செவி கொடுக்காதபடி உலக போக்கில் போய்கிட்டு இருந்தோம். குடும்பத்தில் பிள்ளைங்கள் மூலமாக பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லாவற்றிலும் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய், நான் வீட்டில் இருந்தேன் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு, எனக்கு தெரியாமல் ஆலயத்துக்கு போய் அவர் அங்கே போய் கண்ணீர் விட்டு அவருடைய பாவம், எங்கள் பாவங்க எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சார். அந்த இடத்துல அவருக்குள்ள இருந்து அசுத்தாவியை வெளியே போய் எங்களுக்கு விடுதலை கிடந்துச்சு. எப்படி 100க்கு அதிபதியானவன்னு தன்னுடைய வேலைக்காரன் சுகமானு பிரயாசப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாரோ, அது மாதிரி என் பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு, எல்லாருக்கும் எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் ஆலயத்தில் போய் பாவத்தையெல்லாம் ஒப்பு கொடுத்து அவர் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணதுனால எங்களுக்கு வீட்டில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு. மறுநாள் வந்து நாங்கள் குடும்பமாக வந்து ஆலயத்துக்கு போனோம். போகிறப்பையும் வந்து இருந்த பலவீனங்கள்லாம் நீக்கப்பட்டுச்சு. எனக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அந்த முகம் எல்லாமே கருப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சு. மனசளவுலேயும் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் துக்கத்தோடு இருந்தேன். ஆலயத்துக்கு போன உடனே நாங்கள் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் மண்ணெல்லாம் ஆலோசனை கொடுத்தாங்க. 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரோ, அதே போல் எங்கள் வீட்டுக்காரு பிள்ளைங்க மேலேயும் எனக்கு மேலே இருந்த விசுவாசத்தை பார்த்து எங்களுக்கும் விடுதலை கொடுத்து எல்லாருக்குமே குடும்பமாக நாங்கள் விடுதலை அடைஞ்சு இன்றைக்கி சாட்சி உள்ளவர்களாக இருக்கோம். கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்படட்டும். நாங்கள் பெற்ற நன்மைகளை நீங்களும் பெறணும். அதனால் ஆண்டவர்களுக்கு வந்து நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சாட்சி பார்த்தோம், அவர்களுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டீங்க. அவர்கள் குழந்தை இல்லாமல் இங்கே வந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு 2 குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொடுத்தார்கள். அந்த 2 குழந்தை பிறந்த பிறகு 2வது குழந்தைக்கு பிறந்தது அவங்க வரல. ஒரு நாள் அவங்க ஆலயத்துக்கு வர்றப்போ ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் ஐசி வார்டில் வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் போகிற அந்த டாக்டர் என்கிட்ட தான் சொன்னாங்க, இந்த சின்ன பையன் பிழைக்க மாட்டார், தூக்கிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது எங்கள் ரிலேஷன் இல்லை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு, மூக்கில், வாயில் எல்லாத்துலேயும் ரத்தம். நான் தான் அவங்க கையிலேருந்து வாங்கி போய் கொடுக்குறேன். அவங்க என்ன செஞ்சாங்க, பிழைக்க மாட்டாங்க. நான் வந்து ஜூம் பண்ணேன். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. மறுபடியும் ஐசி வார்டில் இருக்கட்டும்ட்டாங்க. ஐசி வார்டில் வச்சுருந்தாங்க. 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அம்மா 3 நாளாக பால் குடிக்கல, யூரின் போகலை, மோஷன் போகலை, தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்கம்மா. எல்லோரும் துக்க வீட்டுக்கு இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த பையனை. அப்போது நான் வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுறேன். நான் வெளியூர் கிளம்பிகிட்ருக்கேன், வர முடியாதுன்னு. இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு போனது, செல்ஃபோன் கொண்டு போய் ஸ்பீக்கரில் போடு, நான் ஜெபிக்கிறேன். அந்த நிமிஷமே அவன் பயங்கரமாக அழுது, உடனே யூரின் போச்சு, உடனே மோஷன் போச்சு, உடனே அவங்க தாய்ப்பால் கொடுத்தாங்க. அந்த ஸ்டாஃபே ஆச்சரியப்பட்டுச்சு. அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் காத்து வந்தவருங்க. 22வது வசனம் சொல்லுகிறபடி 50:22,
தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ரைசலா ஏனோ தானோன்னு தான் அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த பையன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி இருப்பேன், வெட்டு வரும், அந்த சாட்சியில் கேட்ட மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் வரும். இவங்க எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டாங்க. நேற்றைய தினங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமையே இவங்க வந்து இங்கே நின்னாங்க. நான் வீட்டில் இருக்காராக்கணும், இல்லைம்மா நான் ஜெப வீட்டில் நிற்கிறேன். வரப்போ ஒரு பயங்கரமாக கத்தி அழுதார். அழுகின்னா அழுக, அவ்வளோ பெரிய அழுக அழுது, நான் பாவி, என்னை மன்னிச்சுக்குங்க, என் மகனுக்கு உயிர் பிச்சை வேணும், 2 மகனும் வேணும், என் மனைவி வேணும்னு நான் உன்னை மறந்து போனேன், நீ செய்த நன்மைகளை நான் சிந்திக்காத போனேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கத்தி கதறினார் அவர். அவ்வளோதான் அப்படிங்கிற சூழ்நிலையில் வீட்டுக்கே போகாத இங்கே வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப, நீங்கள் இங்கே வராதிங்க, நீங்கள் இங்கே வராதிங்க, டாக்டர்கிட்ட போங்க. ஏன்னா அவங்க சரியான முறையில் விசுவாசம் இல்லை, ஆலயங்களுக்கு சரியாக வந்தாலும் ஏனத்தானான்னு வருவாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்கள் மகிமைப்படுத்தலாம். பார்த்திங்கன்னா பிசாசானவன் தொழிலில் கை வச்சேன், ஆசீர்வாதத்தில் கை வச்சேன், பிள்ளைங்க மேலே கை வச்சேன், குடும்பத்தில் கை வச்சேன், வேலை இல்லாத போச்சு, இவர் கைகாலெல்லாம் சோர்வு, என்ன வாழ்க்கை, தற்கொலைங்கிற முடிவுக்கு இவர் கடந்து சென்றார். என்கிட்ட வந்தப்போ ஜெபித்த பொழுது அவருக்குள்ள 5 அசுத்தாவிகள் இருந்தது. அவங்க அப்பா அம்மா அத்தை, அவங்க குலதெய்வம், தற்கொலையின் ஆவி அவரை சரீரம் முழுவதும் கட்டி வைத்திருந்தது. தன் பாவங்களை அவர் அறிக்கை செய்தார். ஆண்டவரே, நான் உன்னை மீறி போனேன், மதியாமல் போனேன், நீ செய்த நன்மைகளை நான் மறந்து போனேன், என்னை மன்னியுங்க, என்னை மன்னியுங்கன்னு பயங்கரமாக கத்தி குமர்னார். கர்த்தர் மனம் இறங்கி அவருடைய கலக்கத்தை மாற்றினார். அந்த ஆவிக்கு சொல்லிச்சு, நாங்கள் தான் இத்தனை உபத்திரத்தை கொடுத்தோம். இவன் இயேசுவின் நினைக்கல, எங்களை நினைச்சான். விடுதலை கொடுத்தவரை நினைக்கல, சுகம் கொடுத்தவரை நினைக்கல, ஆசீர்வதிக்கிறவங்களை நினைக்கல, நாங்கள் மரித்து போன எங்களை நினச்சேன். நாங்கள் குழப்பத்தை கொடுத்தோம். இல்லை கவனிங்க, மரித்து போனவர்களை நினைத்ததுனால அவர்கள் எல்லாம் உள்ள வர கிரியை செய்தோம். அவங்களுடைய கிரிகைகள் நடக்க ஆரம்பித்தது. அந்த ஆவியிலே சொல்லுது, இயேசுவின் நினைக்கலை, எங்களை நினைத்ததுனால, எங்களை கூப்பிட்டதுனால நாங்கள் வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்பு சகோதரனை சகோதரியே, மரித்தவர்கள் போய்விட்டார்கள். அவர்களை நினைத்து அவர்களை வணங்கி நாம் செய்கிற பொழுது அவருடைய கிரிகைகள் நிச்சயம் மனிதர்களுக்குள்ள வாசம் பண்ணும், கிரிகை செய்யும். நான் தான் இந்த குழந்தைக்கு இப்படி பிரச்சனை கொடுத்தேன், மூத்த மகனுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவி வர்றப்போ எரிச்சலின் ஆவியை கொடுத்தேன், நாங்கள்லாம் போயிடுறோம், நாங்கள் வரவே மாட்டோம். இடனுடைய வல்லமை என்னது, அப்படியே தலையிலேருந்து கால் வர இதை எடுத்து பிடிச்சி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பையன் இப்போ சுகமாகணும். 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் வந்து
எவ்வளவு தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவினிடத்தை கேட்ட பொழுது, இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைப்பான், சுகமாகவான் என்று சொன்னார். அதே மாதிரி இங்கே எடுத்தது அவங்க வீட்டில் இருக்கிற மகனுக்குள்ள இருக்கிறவ வல்லமைகள் எல்லாம் எடுத்துட்டு போச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம்! அந்த ஸ்பாட்டில் நான் ஃபோன் பண்ணி அந்த சகோதரிகிட்ட கேட்குறப்ப, அம்மா இப்போ நல்லா இருக்கணும்மா, ஆரோக்கியமாக இருக்கணும்மா, விளையாடுறானம்மான்னார். ஆண்டவர் சமீபத்துக்கு மாத்திர தேவன் இல்லை மக்களே, தூரத்துக்கும் தேவன். என் விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த சகோதரன் சொல்லி அழுதார், எத்தனை நன்மை செய்கிற ஆண்டவரே, நான் மறந்து போனேனே, நான் சிந்தியாமல் போனேனே, மகிமைப்படுத்தாமல் போனேனே. இன்னைக்கு என் ஜாதி ஜனம் அண்ணன் தம்பி எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மதிப்பு கொடுத்தவங்கெல்லாம் ஓரங்கட்டி போகிறாங்களே, உன்னை ஒருவரும் விடுவிப்பதில்லை, ஒருவரும் உன்னை விடுவிக்க வர முடியாது சகோதரனே சகோதரியே. தேவனை மறக்கிறவர்களுக்கு ஐயோ, உனக்கு நன்மை செய்த தெய்வத்தை மறந்து போகாத. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீ ஸ்தோத்திர பலியிடு. நீ அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு செவ்வையான வழியை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ரட்சிப்பு மீட்பை உனக்கு கொடுப்பார். எவ்வளோ பெரிய வல்லமை கொடுத்திருக்காரு, எவ்வளோ சுகபலத்தை கொடுத்திருக்கிறாரு. இலவசமான விடுதலை கொடுக்குறப்ப கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, உனக்கு சுகம் கொடுத்தவங்களை துதிக்கலாமே, உன்னை ஆசீர்வதித்தவர்களை துதிக்கலாமே. நீ ஆண்டவரை மறந்ததுனால, மகிமைப்படுத்தாம போனதுனால பிசாசு உன்னை பீறி போடுவார். சகோதரிக்கே அப்படித்த பெரிய வயிறு, கண்ண கரையன் அசிங்கமா. அவங்க கணவனாருக்குள்ள இருக்கிற ஆவித எடுக்கும் வல்லமீனத்தை எடுக்குது. யாரு? மாமனார். எடுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட், வயிறெல்லாம் பெரிய வயிறாக இருந்தது, அப்பவே குறைந்தது. எவ்வளவு வல்லமை! யார்கிட்ட இருக்க, என்னென்ன தொந்தரவு கொடுத்துக்கிற, எடு, கூண்டோட கிளம்புங்க, இந்த ஓடிடுறோம், எங்களை எரிச்சிடாதீங்க. அன்பு சகோதரி சகோதரியே, கணவன் மனைவிக்கு பிரிவினை கொடுக்கறது, வேலை செய்ய விடாதபடி கட்டி வைக்கிறது, தொழில் ஆசீர்வாதம் இல்லாதபடி நஷ்டத்தை கொடுக்கறது, குடும்பத்தில் கசப்புக்களை கொடுக்கறது, பிள்ளைங்க மூலமாக கெட்ட காரியங்களை செய்து வச்சு இந்த குடும்பத்தை நிம்மதி இல்லாத ஆக்குவது தான் சாத்தானுடைய வேலை. நீ ஆண்டவருடைய காரியத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ தேவனை தேடுகிற பொழுது உடைய தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். உன் பிரச்சனையை மாற்றின தேவன் என்னை விடுவிப்பார் யாருமே இல்லை என்று அந்த மகன் கதறின நேரத்தில், என் ஆத்துமாவே, என் மகனே மகனே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியகுகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு, என்னை நோக்கி காத்திரு, உனக்கு ரட்சிப்பும் உன்னை விடுவிக்கிற தேவனுமாய் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கிறப்ப அவரை துதிக்கலாமே, அவருக்கு நன்றி சொல்லலாமே. அவரை நீ மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் உன்னுடைய வழியை நல்ல பாதையில் நடத்துகிறவராக இருப்பார். அவருடைய மகிமை, ரட்சிப்பு என்ற மகிமையை உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார், சொல்லுவார். நீ நடக்க வேண்டிய வழி என்னது என்று என்ன செய்வார்? உனக்கு காட்டுவார். ஏன் பயப்படுகிறார்? இயேசுவின் ஆவி உனக்குள் இருக்குமே என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
தேவன் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். ஆனால் இனி பாவம் செய்யாதே, சமாதானத்தோட போயின்னு சொன்னார். கணவன் மனைவி பிரிவினையோடு இருக்கிறீர்களா? கசப்போடு இருக்கிறீர்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பங்களில் சஞ்சல தவிர்ப்போடு இருக்கிறீர்களா? வேலை இல்லாமல் எங்கே போனாலும் தடையோடு இருக்கிறீர்களா? தடையை கொண்டு வருவது, பிரிவினை கொண்டு வருவது, கசப்புக்களை கொண்டு வருவது, வியாதிகளை கொண்டு வருவது எல்லாமே பிசாசினுடைய வேலை. இயேசு தெய்வத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கிறப்போ, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறப்போ, நல்லவருடைய ஆவி உனக்குள்ள இருக்கிற பொழுது உன்னை நல்ல வழியிலே நீச்சல் இடத்திலே அல்லவா உன்னை நடத்துவார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ ஏன் கலங்குகிறாய்? நான் அல்லவா உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்தேன். ஏன் உனக்கு தியக்கம்? ஏன் உனக்கு தயக்கம்? ஏன் உனக்கு திகில்? ஏன் உனக்கு பயம்? உன்னை குறைவாக வைக்கவா நான் தெரிந்து கொண்டேன்? கண்ணீரை நான் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறேன். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ரைஷலா, அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. நம் இயேசு வல்லவர். போன வாரத்தில் கட்டுகளை அறுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு கட்டவும் அவுக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒதுங்குனா ஒதுங்கு, நான் கூப்பிடுறப்ப வானா வரும். நம்முடைய தேவன் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன். அங்கே கண்களை திறக்கப்படும்படி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் அப்படி இருக்கிறீர்களா? என்னை விடுவிக்க யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை அன்பு காட்ட யாருமே இல்லை, எனக்கு உதவுவார் யாருமே இல்லை. நான் தூக்கி எறியப்பட்ட மூளைக்கல்லாக தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். உன்னை தூக்கி எறிந்திட்டார்களா? உதாசீனப்படுத்திட்டார்களா? பயப்படாதே. இதோ இயேசு உன்னை தேடி வந்து உன்னை தூக்கி எடுத்து மலை மேலுள்ள பட்டணமாக வைக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை மறக்காதீர்கள். அக்கிரமத்தை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார். ஜெபிப்போமா? அன்பை நேசிக்கிற அன்பின் இயேசுவே, இந்த 10வது மாதத்தை எங்களுக்கு கொடுத்தபடியாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 9 மாதமும் எங்களை கண்ணினிமினி போல பாதுகாத்து இந்த முதல் வாரத்தை விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு எங்கள் விசுவாசிகள் எல்லா குடும்பங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனை பேர் இப்படிப்பட்ட உபத்திரத்தில் விடுதலையாக முடியாதபடி, விடுவிக்க யாரும் இல்லாதபடி, ஆண்டவரே, பணத்தை கொட்டு உயிரை மீட்க முடியாதபடி எத்தனையோ பேர் இருக்கிற இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தேடி வந்து விடுதலை கொடுத்தீங்களே. இந்த நேரத்தில் யாரார் உம்மை நோக்கி இருக்கிறார்களோ, யாரார் உம்மைக்காக காத்து இருக்கிறார்களோ, அவர்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நாவியானுடைய வல்லமை இறங்குவதாக, என் தெய்வத்தின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, வானத்தின் பூமி உண்டாக்கின என் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கரம் ஒவ்வொருவரை தொடும்படியாக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் தொடட்டும். மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா கூட இருந்தேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த வானத்தின் பூமி உண்டாக்குனவருடைய கரம் ஒவ்வொரு மேலே தொடுவதாக, உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலே தொடுவதை உணரட்டும் ஜனங்கள். உம்முடைய அற்புதத்தை ஜனங்கள் காணட்டும். யார் யார் வியாதியோடு, பிரச்சனையோடு, கட்டுகளோடு, அசுத்தாவின் போராட்டங்களோடு, வறுமைகளோடு, தரித்திரங்களோடு, கடன்களோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் இந்த நேரம் விடுதலையாக்குவீராக.
குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று சொன்னீரே. இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து சுகம் கொடுத்தவர், இந்த மகனுடைய விசுவாசத்தை கண்ணீரை பார்த்து தன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த இரட்சகர். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தினோம். ஒவ்வொரு மேலும் என் தெய்வனுடைய அக்கினியை போடுகிறோம். அக்கினி ஒவ்வொரு மேலே பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொரு மேலே இறங்குவதாக ஆண்டவரே. ஜனங்களை கட்டி வைத்துக்கிற அசுத்தாவிகள் விலகி ஓடட்டு இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய மகிமை இறங்கத்தக்க, உங்க வல்லமை இறங்கத்தக்க, உங்க அற்புதங்கள் நடக்கத்தக்க ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அவங்க மனக்கண்களை திறப்பீராக. கட்டி வைத்துக்கிற எல்லா கட்டுகளும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆசையின் நிமித்தமாக, பேராசையின் நிமித்தமாக நஷ்டத்தையும் அழிவி தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை நீ விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. பிரிவினைகளை உண்டாக்குற ஆவி, வேலைகளை தடைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஐஸ்வர்யத்துக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறார் ஆவிகள், பாரம்பரிய சாபங்களினுடைய ஆவிகள் இப்பொழுதே இந்த ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. குடும்பத்தார் மேல் இறங்குவீராக. வயதானவர்கள் அநேகரை நீர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே. என்னை நேசிக்க யாரும் இல்லையே. உயிரை கொடுத்து என் மகனை வளர்த்தேன், மகளை வளர்த்த, யாரும் என்னை திரும்பி பார்க்கலையே. கண்ணீர் விடுகிற அந்த தாய்மார்களுடைய தகப்பன்மார்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. இந்த நேரத்தில் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய வல்லமை இறங்கட்டும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றாமல் இருந்தால் பிள்ளைகள் வந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஒரு தகப்பன் தோளில் சுமக்காமல் இருந்தால், உலகத்தை காட்டாமல் இருந்தால் இன்றைக்கு அவர்கள் படித்து பட்டதாரி ஆகியிருக்க மாட்டார்கள் ஆண்டவரே. ஒரு உணர்வை கொடுங்க. மெய்யான தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவங்க மனக்கண்களை திறந்து பெற்றோர்களை நேசிக்கிற தன்மையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இருதய நோயாலும், கிட்னி பிராபலத்தினாலும், உப்புச்சத்து பிரச்சனையினால் இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய பிரசன்ன பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டு. வீடுகளுக்குள்ளே நீங்க கடந்து செல்லுங்க ஆண்டவரே. யார் யார் முழங்கால் பழியிட்டு நோக்கி கரங்களை விரித்து சமூகத்துல காத்திருக்கிற இப்பொழுது அற்புதத்தை செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு உடைய மகிமையை வெளிப்படுத்துங்க, ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க. நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க ஆண்டவரே. வறுமைகளின் தருத்தரங்களை, சண்டைகளை தூண்டுகிற ஆவிகள், பிரிவினைகளை தூண்டுகிற ஆவிகள் அவர்களை விட்டு வீட்டை விட்டு வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தினால. படிக்க விடாதபடி மறதியை கொடுக்கிறது, கண்களை குருட்டாட்டமாய் வைத்துக்கிற குருடு செவிடுமான ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய நீதியின் வலதுகர ஒவ்வொருவை பிடித்து தூக்கி எடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால. நீர் அற்புதத்தின் தெய்வன், நீர் அதிசயங்கள் தேவன். உன்னுடைய மிராக்கிள்ஸ் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கு கிருகி செய்வதாக தேவன் மெய்யானவர் என்பதை அறிந்து கொள்ள உதவிச்சு உடைய நன்மையை பெற்று மறந்தவர்களுக்கு இது ஒரு சாட்சியாக சமனாக ஒரு எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அநேகர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அநேகர் உம்மை தேடட்டும். அநேகர் உம்முடைய வரிக்கு ஆயத்தமாகட்டும். உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதி. திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களை ஏற்ற துணைகளை கொடுங்க, பணத்தேவை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்க நாட்டை ஆளுகிற பிரதமருக்காக, முதல்வருக்காக, அமைச்சர்களுக்காக, மாவட்ட ஆட்சியர்களுக்காக, மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகலின்றி உழைக்கிற அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற கொள்ளை நோயிலிருந்து இன்னும் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் காய்ச்சல், மூளை காய்ச்சல்னால் அநேகர் பாதிக்கப்படுறாங்க.
இந்த வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவக்கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். மழையினால் பாதிப்புகள் வராதபடி என் நேசருடைய கரம் ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் சம்பளம் வராதே, இதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று அநேக பட்டாதாரிகள், அநேக அதிகாரிகள் ஆண்டவரை பயந்து திகைத்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை, அறிவையும், புத்தியும் கொடுத்து, விவேகத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி செலுத்திடும். உடைய மகிமையை வெளிப்படுத்தினதுக்காக கூட நன்றி செலுத்திடும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நீர் இந்த குடும்பங்களை, ஜனங்களை கட்டி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Share and subscribe.